சென்னை மாநகர மேயர் பிரியா அவர்கள் சென்ற கார் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. கூடுதல் விவரத்தை செய்தியாளர் சதீஷ் வழங்க கேட்கலாம். சதீஷ், இந்த விபத்து எங்கே நிகழ்ந்தது? தற்போது மேயருடைய உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது? அவருக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா? விவரங்கள் என்ன? சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா சென்ற கார் தற்போது பூந்தமல்லி அடுத்த சென்னிகுப்பம் பகுதியில் விபத்துக்குள்ளானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தனது வாகனத்தில் சென்னை நோக்கி பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தார். சென்னிகுப்பம் மேம்பாலத்தில் இருந்து இறங்கும் வேளையில் முன்னால் சென்று கொண்டிருந்த காரானது திடீரென பிரேக் போட்டதால் பின்னால் வந்த மேயரின் காரானது கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்று கொண்டிருந்த காரின் மீது மோதியதில் காரின் முன்பகுதி நொறுங்கியது. இதையடுத்து பின்னால் வேகமாக வந்த லாரியானது மேயர் பிரியாவின் காரின் பின்பகுதியில் பலமாக மோதியதில் 2 வாகனங்களுக்கு நடுவில் மேயர் பிரியாவின் கார் சிக்கியதில் முன் மற்றும் பின்பகுதியானது சேதமடைந்து நொறுங்கியது. இந்த நிலையில் இந்த அதிர்வுகளால் முன்னால் அமர்ந்திருந்த மேயர் பிரியா லேசாக இடித்துக் கொண்டதாகவும் அவர்கள் லேசான காயம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுது. இதையடுத்து விபத்தில் சிக்கியது மேயர் பிரியாவின் வாகனம் என தெரிந்தவுடன் அந்த பகுதியில் பணியில் இருந்த போக்குவரத்து போலீசார் உடனடியாக அவரை காரில் இருந்து மீட்டனர். அவருக்கு லேசான சிராய்ப்பு காயம் ஏற்பட்டதாக தகவல் வெளியானது. பின்னர் மாற்று வாகனத்தின் மூலம் அவர் அங்கிருந்து உடனடியாக வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். தற்போது அந்த பகுதியில் விபத்தில் சிக்கிய வாகனங்களை போக்குவரத்து போலீசார் அப்புறப்படுத்தி தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னிகுப்பம் மேம்பாலத்திலிருந்து இறங்கும் வழியில் சாலையானது பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் சிறிய அளவிலான சிறு பள்ளங்கள் இருப்பதால் இந்த பகுதியில் செல்லக்கூடிய வேகமாக வரக்கூடிய வாகனங்கள் திடீரென இந்த பகுதியில் நிறுத்தி செல்வதால் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் விபத்துக்குள்ளான மேயர் பிரியாவின் வாகனத்தை அங்கிருந்து அகற்றி அங்கிருந்து எடுத்து செல்லும் பணியில் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டுள்ளனர். மேலும் விபத்து எப்படி நடந்தது, எதனால் நடந்தது என்பது குறித்து பூந்தமல்லி போக்குவரத்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திடீரென அந்த பகுதியில் விபத்து நடந்தால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்புடன் கூடிய போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. தற்போது அங்கிருக்கக்கூடிய வாகனங்களை அகற்றும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது சிறிது வாகன நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. மேயர் பிரியா சென்ற வாகனமானது திடீரென பூந்தமல்லி நெடுஞ்சாலை சென்னிகுப்பம் அருகே விபத்தில் சிக்கியது பெரும் அதிர்வலையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.